என் அன்பு பிள்ளைகளே, மார்க்ஸ் சொல்லுகிறான், மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தேர்வு செய்து விட்டால் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்கிறார். அதனால் உங்களுக்கு இனி ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான பணியை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், மனிதனை பற்றி சிந்திப்பது மனிதனின் மகத்தான கடமை என்று. அந்த மகத்தான கடமையை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஆயுதத்தாலும் வீழ்த்த முடியாத வலிமையான அறிவாயுதம். கருவி ஏந்திய புரட்சியை விட கருத்தியல் புரட்சியை வீழ்த்தியவன் எவனும் இல்லை. நீங்கள் பேசுகிற மொழி உலகின் முதல் மொழி, இயற்கையின் மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. உங்கள் மொழி இறைவனால் பேசப்பட்டது. இறைவனே தந்த மொழிங்கிறான். மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். தனியா ஒரு மந்திரம் தேவையில்லை. நிறைமொழி மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்கிறான். என்னென்ன அர்த்தம்? தமிழே மந்திரம் தாண்டாங்கிறான். இது தனியா அதுக்குடா மந்திரம். இல்லை என்றால் அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன் என்று முருக பெரும்பாட்டன் சொல்லியிருக்க மாட்டான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்று ஈசன் சொல்லியிருக்க மாட்டான். நாம் செய்வது ஒரு தமிழ் தேச அரசியல். தமிழ் தேச அரசியல்னா ஏதோ வேற்றுக்கிரக சொல் போல சொல்லுவோம். அப்படி தெலுங்கு தேசம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சவன் தமிழ் தேசம் பிரிவினைவாதம்ங்கிறான். தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், காட்டு வளம், மண் வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் காப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, இதையெல்லாம் காப்பது. இதற்கெல்லாம் ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். ஏற்றதாலும் கற்ற சமத்துவம் எங்க நடக்குது? குருதி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஏன்னா மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு அந்த ரத்தம் எந்த சாதிக்கிறப்ப ரத்தம் சாமி அதை பார்த்து ஏன் சாதியாக இருந்தால் ஏற்றுங்கன்னு எவனும் சொல்கிறதில்ல. எதே சட்டுன்னு ஏற்றி காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லுவான். அதனால தான் அதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம். நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்குறவனோட பழகவே மாட்டோம். இதுக்கு இளைஞர்களை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐயா அப்துல் கலாம் எண்ணற்ற கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் சென்று மாணவ பிள்ளைகள்கிட்ட பேசினாங்க. அவங்க ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க, அமைச்சர் பெருமக்களை தாங்க, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லலை. அவருக்கு தெரியும் அது பதறா ஆயிடுச்சு. பதருக்குள் நெல்மணியை தேடுவதை விட நாமே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்து கொள்வது மேல். அதை தான் யார் செய்கிறா? உங்கள் முன்னவன் செய்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் அந்த கட்சியிலேருந்து 4 பேரை இழுக்கிறது, இந்த கட்சியிலேருந்து திமிரோட நிற்கிறேன்னா காரணம் என்ன? இது நான் விதைச்சு வளர்த்த மணி, அறுவடை செய்த நெல்மணி. அன்பு பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு வாக்கும் உலகத்தை எந்த கொம்பனாலும் தொட முடியாத மிக மதிப்புமிக்க வாக்குகள். விலை உயர்ந்த வாக்கை பெற்றவன் நாம் தான். பல்வேறு நாடுகளில் பரவி வாழக்கூடிய நம்ம உடன் பிறந்தார்கள் ₹1,00,000 மேலே செலவு பண்ணி ஒத்தை வாக்கை செலுத்தி விட்டு செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு மதிப்புமிக்க வாக்கு. பணத்திற்கு இல்லாது தான் பிறந்த இனத்திற்கு இனி மக்கள் செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் மதிப்புமிக்க வாக்கு. காசுக்கு இல்லாத எளிய பிள்ளைகள் முன்வைத்த கருத்திற்கு வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் மிகவும் மதிப்புமிக்கது. பல ஆயிரக்கணக்கான பணம் கொட்டினார்கள், சாதி மத உணர்ச்சி தூண்டினார்கள், சாராயம் ஊத்தி ஆறாக ஓட விட்டார்கள், சலுகைகள் இலவசம் அறிவித்து காதுகளிலே தேனை ஊத்தினார்கள்.
எல்லாவற்றையும் கடந்து, சாதி, மதம், சாராயம், பணம் எல்லாவற்றையும் கடந்து தான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இங்கே கூட 100 கோடியில் நூலகம் கட்டியிருக்கு. எல்லோரும் கூட்டம் முடிந்து அப்படியே போகும். எத்தனை பேர் அமர்ந்து படிக்கிறார்கள் என்று பார்ப்போம். நின்று பேச வழி இல்லாத 2 காதல்கள் வேணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன் படிக்கிற பழக்கத்தை வீழ்த்தி குடிக்கிற பழக்கத்தை தூக்கி நிறுத்தியது திராவிட தீயவர்கள் ஆட்சி. அதனாலதான் சொல்றோம், தெருவுக்கு 2 படிப்பவன் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பழக்கத்தை நிறுவியவர்கள் இவர்கள். ஆனால் தெருவுக்கு நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சவன் போயிட்டான். குடிக்க வைத்தவர்கள் படிக்க வைத்தோம் என்று பீத்தி கொண்டு அலைகிறார்கள். இந்த காலனி, இந்த கடையில் போய் பாருங்கள், காலனி விற்கிற கடை குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகைக்குள் இருக்கும். வீதிக்கு வந்தால் தெரு ஓரத்திலே உயிர் தேவையான உணவுப் பொருள் கிடக்கும். கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், தக்காளி எல்லாம் பாய் அல்லது கோணியை விரித்து ஒரு தாய் உட்கார்ந்து கொண்டு கூறுகட்டி வித்துக் கொண்டிருப்பார். இந்த கால சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிற போது கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருப்பது கீழே வரும். அதைத்தான் நாம் என்ன சார் இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் மேலே வருவோம். மேலே இருக்கிற அவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். உடலினை உறுதி செய். எண்ணுவது உயர்னு சொன்னவன் ஊன் விரும்பு என்று சொல்லவில்லை, ஊன் மிக விரும்புகிறான். நல்லா சாப்பிட்றான், கறி, மீன், மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டு அட போடா, உடலினை உறுதி செய். அழகு எது? முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான் தமிழ் தென்றல் திருவிக. என்ன சொல்றான்? முகிழ்க்கும் தசையிடை அப்படி கட்டுக்கட்டா இருக்குண்டா, அப்படி மசில்ஸ் அப்படி நிக்கணும்டா, அவன் தான்டா அழகு, அதான்டா அழகுங்கிறான். முருகன் ஏன் அழகன்? முருகன் என்றால் என்ன? முருகன் என்றால் என்ன? அழகன். அழகன் என்றால் முருகன். காடுகளில் மலைகளில் ஏறி ஏறி ஓடி ஓடி முறுக்கேறி இன்னைக்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டு உருவாக்குற 6 பேக் அன்னைக்கு அப்படி நின்னா அதனால முருகன், அதனால முருகன் அழகன். எழுதி வச்சுக்க. இன்னும் 10 ஆண்டுகளில் என் தலைவன் படம் இல்லாத எதுவும் இருக்கு நிறுவிடலாம் போவேன். நான் நிறுவுவேன். அதனால் நான் சொல்றேன், நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நம்ம எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறதில்ல, நம்ம பதுங்கிட்டு அப்படி அமைதியா இருக்கிறது, அப்படி இது பண்றது, இதெல்லாம் பயன் இல்லை. என் உடன் பிறந்தார்களே சொல்லுங்க எல்லாருக்கும், நாங்க பயந்துகிட்டு பேசாம இல்லை இல்லையா? உன்னை எதுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, நான் உன்னை எதுக்கு நிற்கிற அளவுக்கு என்ன, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு, தம்பி தங்கச்சியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எங்களை எதிர்த்து எதிரியாக நிற்கிறதுக்கு நிறைய தகுதிகளை நீங்க வளர்த்துட்டு வரணும், வளர்த்துட்டு வரணும். சும்மா வரலாம், என்னை ஒரு தடவை என்னை எதிர்த்து விட்டுரு அப்படிலாம் செய்ய முடியாது. இங்கே அவன் பெரியார் இல்லாமல் அரசியலே இல்லை இந்த மண்ணில்னா அது உங்களுக்குன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அவரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் இல்லைன்ட்டேன். நீ பெரிய புரட்சியாளன்டா, உலகத்தில் தடை செஞ்சிட்டான்டா. தலைவர் பிரபாகரன் சொன்னால் சிறைடா. போட்டு போட்டு பார்த்து சோர்வடைய வச்சேன்னு பார்த்தியா நீ? அடிச்சவனே டயர்டானது பார்த்தியா தம்பி? அதெல்லாம் அடித்த கைப்புள்ளையே அப்படின்னா அடிவான அந்த கதையா அடிச்சே சொன்னான். சிறையில் போட்டு 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 இதுக்கு மேலே இவனை என்ன செய்யறது, விடுப்பா போயா போயா அப்படின்னு. இப்போ என்ன தெரியுமில்ல, இனிமே தான் ஆரம்பிப்பேன் ஆட்டத்தை. அண்ணன் அவன் என்னை விட்டுருப்பா, என்னை விட்டு வா, என்னை நீ வெல்லவே முடியாது, சரணடைஞ்சிரு, வழி கிடையாது. சும்மா தான் பேசிட்டு கிடப்பான். அவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா டேய் அவன் இறக்கிட்டான் அந்த கொடியை, திருப்பி அதே கொடி அவர் வைக்கக்கூடாது, தடை சொன்னான். அவரையே வச்சு பதிவு செஞ்சு அவரையே தலைவர்னு வச்சு தெரு தெருவா பேசி எத்தனை பேர். அவரை மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஓட்டு விழும். அந்த ஓட்டு வேணாம், அந்த
என் தலைவன் இல்லாது எனக்கு தத்துவம் இல்லை, தத்துவம் இல்லைன்னா எனக்கு அரசியல் இல்லை. அதனால வேணாம். ஏண்டா நீ தருதலைகளெல்லாம் தலைவன் வச்சு சுத்துவ, தன் இன விடுதலைக்கு தலையவே கொடுக்க நின்னவன் தன்மானமிக்க மறவன் தமிழின வரலாற்றில் என் தலைவன் மட்டும்தான். அவனை விட்டுட்டு அரசியல் செய், அரிசி வியாபாரம் கூட பார்த்து பொழைச்சிக்கிறேன். அவனை விட்டுட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. எழுதிட்டோம்ல, பிறக்கிற பிள்ளைகள்லாம் பேர் சொல்லி பிறக்குது, பிரபாகரன் பிரபாகரன். அப்படி பிறந்த பிள்ளைகள் பெரியப்பா மாமா தலைவன் சொல்லி பிறகு. யாரா அது, யாரா என் மயத்தில் அவர் தான் பெரியப்பாங்கிறான். பார்த்தா இப்போ பார்த்தா எல்லாருன்னா இவன்லாம் ஒரு ஆளா, துறைக்கு தெரியும். முதல் 234 பேர் வச்சிருக்காரா போட்டி விடன்னு கேட்டால இன்னைக்கு இருக்கு. இப்போ வந்து தம்பி உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது தம்பி, எம்பிட்டு கஷ்டப்படுறீங்க தம்பி இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு. தம்பி வாங்க தம்பி, உங்களையும் ஒரு 4 MP 5 MP ஒரு 20-25 MLA இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நாடு நாசமாக போயிடும். பரவாயில்ல, பாசத்தை கொட்டுவாங்க. நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், வரலாறுல நம்ம யார் எப்படிப்பட்டவன்னு உனக்கு ஒரு திமிரு வரணும்ல. உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது உலக வரலாற்றிலே நம்ம அளவுக்கு தோற்று தோற்று உறுதியாக கலையாமல் நிற்கிற படை இருந்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்தியாவில் இந்திய பெருநிலத்தில் எந்த கட்சியும் கரைஞ்சு கலைஞ்சு ஓடிடும். 16 தேர்தலில் போட்டிடுறோம், 234 போற்றுவாராசிமான் போட்டான். 3000, 2500, 4000 இவ்வளவுதான் வாக்குகள். மொத்தம் 4,50,000 தான், 1.1. அதோட எந்த கட்சியும் முடிஞ்சிடும். விடலை. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடந்த இடைத்தேர்தல், அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் 4.5 லட்சம் 17-18 லட்சமா உயருது. எப்படி பாரு. அவன் என்ன நினைக்கிறான்? இவனை நம்பினா ஏமாத்திட்டான், இவனை நம்பினா ஏமாத்திட்டான். இவன் நம்பி நம்பி வரவன்லாம் இப்படி தான் பேசுவான். கடைசியாக போயிடுவான், சீட்டுக்கும் நோட்டுக்கும் போயிடுவான். அவன் கடைசியாக முடிவு எடுக்கிறான், இவன் போகலை, இவன் போக மாட்டான். அந்த உறுதியை வரும்போது நம்மை நேசிக்க தொடங்குறான். உதயசூரியன் எல்லா இடத்துலையும் இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துலையும் இருக்காது, கை எல்லா இடத்துலையும் இருக்காது, தாமரை எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் உன் விவசாயி எல்லா இடத்துலையும் இருக்காது. இந்த குறுக்கு மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது. தாவும் புலிக்கு நாய் எந்த மூளைன்னா புலிக்கு அணில் எந்த மூளை என்ன? நீ களம் எப்படி இருக்கும், எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவர்களாம் களத்தை பற்றி பேசிட்டு இருக்காப்ல. நாங்கள் போர்க்களம் அரசியல் களம் 2 களத்தையும் பார்த்தவங்க. நாங்கள் சீரியஸாக படம் போகும்போது திடீர்னு ஒரு பாட்டை போடுற மாதிரி, அண்ணன் கவுண்டமணி செந்தில் காமெடி வைக்கிற மாதிரி, நகைச்சுவை வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஃபன், ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். தீய சக்தி அவ்வளோதானே. இங்கே வாப்பா, ஏப்பா பயமாக இருக்கு. நான் படிக்கும்போது 6ஆவதுல ஒரு பாடம் இருந்துச்சு, கூட்டுறவிலை சேருங்கள் கூடி வாழ பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வாழ்ந்திடலாம். அதை நான் ராகம கூட்டுறவிலை சேருங்கள் கூடி வாழ பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று நானாக பாடினேன். அது பாடத்திட்டத்தில் இருக்கிற பாடின நான் தான் முதல் பரிசு கொடுத்துருவாங்க. நல்லா பாடுறான் சீமா அப்படின்னு. அப்பவே ஒற்றுமையை இந்த இனத்திற்கு போல யாரும் வலியுறுத்தல. 5ஆம் பாடத்தில் 4 காளமாடு ஒரு சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது 4 காளமாடு ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி ஓட விட்டுரும். இந்த 4 காளமாட்டுக்குள்ளே இன்னும் சண்டை, தனித்தனியாக பிரிஞ்சு மேயும். சிங்கத்துக்கு வேலை எழுதி ஒவ்வொன்றா அடித்து சாப்பிட்டு போயிடும். இதுதான் இங்கே நடக்குது. உனக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்தால் நீ அண்ணன் நான் இந்த மாதிரி வந்தால் நான் என்னென்ன பேசுறது போடு, நான் சொல்லித்தரேன். இல்லை நான் பேசி குரல் செய்தி உனக்கு அனுப்புகிறேன், வச்சு வெளுத்து விடு, அவ்வளோதான். எனக்கு அதை விட ஒரு வேலையும் கிடையாது. ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வியாக கேட்டிருந்தார், தம்பி உங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது, வேலை குறைவாக இருக்குது,
எனக்கு நேரம் குறைவாக இருக்குது, வேலை நிறையா இருக்குது, போயிட்டு வரட்டான்ட்டேன். ஏன்னா என் உடன் பிறந்தவனே, அவர்களுக்கு பொழுது போகலை, நமக்கு பொழுது போதலை. நாம் தமிழர் கட்சி பிள்ளைன்னா நீங்கள் பார்க்கும்போதே நாம் தமிழரில் இருப்பான்னு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும், கம்பீரமாக உடல், நல்ல பயிற்சி, நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு எல்லாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் மிக முதன்மையானது, மிக முதன்மையானது. உடல் நலனற்ற செல்வம், உடல் நலனற்ற புகழ், உடல் நலனற்ற பதவி, உடல் நலனற்ற பணம் எல்லாம் பயனற்றது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நலனில். அண்ணே நீங்கள் இருக்கலான்னு இருக்கேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சிக்கு அந்த உடற்பயிற்சி கூடத்துலேருந்து அண்ணன் இன்னைக்கு ஒரு நாளாவது வாங்கினேன், வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. நேரம் கிடைக்கல, கிடைக்கும்போது உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், உடலை பேணி காக்கணும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமலர் சொல்றதுக்கு காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன வெறி, என்ன வேட்கை, என்ன நடிகனை நேசிப்பவர்கள், நாட்டை நேசிப்பவர்கள். இதில் எந்த கூட்டம் பெரிது என்று காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு. என்ன நீங்கள் மட்டும் வண்டி ஏறி வந்துடக்கூடாது. சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, தங்கச்சி இன்னையிலேருந்தே கூப்பிடணும். அதுக்கு வாகன ஏற்பாடுகளை இப்போவே பதிவு செஞ்சிடணும். அந்த நேரத்தில் நம்மளை கூட விட மாட்டான், உங்களுக்கு தெரியும். எப்படியாவது இவனை பெரிய அளவில் கூட விடாமல் தடுக்கணும்னு நினைப்பான். கூடணும், பேரெழுச்சியாக கூடணும். கோட்பாடு என்ன? இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், குடும்பம் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம், அல்லது கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். தத்துவம் என்ன எழுதணும்? கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். திரும்ப திரும்ப பதிவு செய்து கடிதமாக எழுதுவியோ அல்லது அலைபேசியில் பேசி அழைப்பியோ எப்படி பண்ணுவியோ நீ கூட்டி வரணும். ரோசா செடி, துளசி செடி, செம்பருத்தி செடி, பூச்செடியை கொடுத்தீங்கன்னா அதை கீழே போட மாட்டாங்க. அப்படி தொட்டியில் சின்னதாக ஒரு மண் சட்டியில் ஒப்பந்தம் பண்ணி பண்ணுங்களா. நம்ம நெகிழிக்கு எதிரானவர்கள் அதை கொண்டு கொடுத்துக்கூடாது. அப்படி கொடுத்து வச்சின்னா அவங்க அதை தண்ணி ஊற்றும்போது நீ உறுதியாக ஞாபகம் வரும். அந்த பூ பூக்கிறத பார்க்கும்போது 5 வாக்கு ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு வாக்கு உங்களுக்கு போடுவோமே, இந்த பிள்ளைகளுக்கு போடுவோமே அப்படின்னு போடுவோம். நீ மரக்கண்ணை கொடுக்கும்போது அம்மா 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 இந்த மரக்கண்டுமா, இது நடுங்குமா, மரம் அன்னை எழுதியிருக்கேன். கடிதம் எழுதியிருக்கேன், என் கைப்பட சீமான்னு கையெழுத்து போட்டிருக்கேன். பார்க்கும்போது யாருக்கும் எதிரிக்கு கூட வீச மனசு வர்றது, கீழே போடணும். அது எழுதிருக்கு. அப்படி என்ன சொல்லணும்? கொடுத்தா அம்மா அம்மா இது துளசி செடிம்மா, துளசி செடி, இதை வழங்கம்மா, நல்ல வாசம் வருமா, அது துளசியிலிருந்து வர வாசம் இல்லைம்மா, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க பாசம்மா அம்மா, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாயிக்கு போடுங்கம்மா, விவசாயிக்கு போடுங்கம்மா அம்மா, விவசாயிக்கு போடுங்கம்மா. அப்போ என்ன பண்ணும்? விவசாயி வெற்றியடைந்தால், வாழ்ந்தால் அவன் மற்றவர்களை வாழ வைப்பான், உணவளிப்பான், வாழ்வளிப்பான். ஒரு ஓட்டுமா. மரக்கண்டு அம்மா, போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டிங்கம்மா? அது முக்கியம் இல்லைம்மா, 5 ஆண்டு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச சட்டமன்ற உறுப்பினர் என்ன பலன் தந்தார்னு எங்களுக்கு தெரியாதம்மா, ஆனால் இந்த மரத்தை நட்டு வழங்கம்மா, 5 ஆண்டுகளில் ஆகப்பெரிய பலனை தரும்மா, இந்த மாவை வழங்கம்மா, இந்த நாவர், இந்த பலா, இந்த கொய்யா, இந்த சப்போட்டாவை வழங்கம்மா, உறுதியாக உங்களுக்கு நல்ல பலனை தரும்மா. இந்த மரம் எப்படி பலன் தருமோ அப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா நாங்கள் நல்ல பலனை தருவோம்மா அம்மா. இப்படி நீங்கள் நம் பெற்றோர்களிடத்தில், நம் உறவுகளிடத்தில் அணுகுங்கள் பிள்ளைகளை. ஆனால் நீங்கள் இப்படி வாக்கு சேகரிக்கிறீங்கிறத எடுத்து நீ போட்டினா அடுத்த தொகுதியில் அவ ஆரம்பிச்சுவான். இதான் வெட்டி விமர்சனங்களை நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணாது, தயவு செய்து செய்யாது. ஒன்றுமில்லையா, பேசாமல் படுத்து தூங்கிடுங்க, இல்லை படிங்க, இல்லை ஏதோ ஒரு இது பாட்டு கேளுங்க, எதையோ ஒன்று பண்ணுங்க. தெண்டமாக விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காது. ஏனால் நம்மளிடத்தில் வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான், அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். நீ அதுக்கு பதில திட்டினா அவன் வெற்றி அடைஞ்சிருவான். புறந்தள்ளிடு, தூக்கி வீசிட்டு போயிட்டு நீ ஆக்கப்பூர்வமாக வேலை. அதனால இவர் ஒழிக அவர் ஒழிக கிடையாது, என் மொழி வாழ்க, என் இனம் வாழ்க, இதுதான் நம்ம கோட்பாடு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த முறை நீயே பார்ப்ப, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நாங்கள் சரியானவர்கள், எங்களை கொஞ்சம் பாருங்கள். எங்கள் ஆட்சியில் நாடு எப்படி இருக்குது பாருங்க, சாலை எப்படி இருக்குது, போக்குவரத்து எப்படி இருக்குது, காவல் நிலையம் எப்படி இயங்குது, மருத்துவமனை எப்படி இயங்குது, பள்ளிக்கூடம் எப்படி இயங்குது, எல்லாத்தையும் நாம் தெளிவாக நம் மக்களுக்கு விளக்கி
அண்ணன் சொல்லுவேன். அதை எடுத்து நீங்கள் கொண்டு போய் சேருங்க. தம்பி, 12 சீடர்களை வச்சு உலகம் முழுமைக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்தவத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும்னா, இத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகளை வச்சு ஆக சிறந்த கோட்பாட்டை உங்கள் அண்ணன் கொண்டு சேர்த்துற முடியாதா? சேர்க்க முடியும், நம்மால் முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நிற்கணும். நீங்கள் போட்டியிட்டால் உங்களோடு எல்லோரும் துணை நிற்க வேண்டியது பொறுப்பும் கடமையும். நீங்கள் போட்டியிடல் வென்றால் போட்டியிடுகிற பிள்ளைகளோடு துணை நிற்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும். ஏனென்றால் இது நீங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்பதை புரிந்து உணர்ந்து களத்திலே என் அன்பு பிள்ளைகள் நிற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.